லாஸ்ட் போட்டிருந்த பானிபூரி வீடியோ செய்யும் போது அதுல உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாவே போட்டு வேக வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே சண்டேன்றதுனால நான்வெஜ் தான் பண்ணுவோம், உருளைக்கிழங்கு தேவைப்படாதுன்னு இப்பவே அந்த உருளைக்கிழங்குல தான் செஞ்சுடுங்க அப்படின்ட்டாங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணா 3 பீசஸ் தான் இருந்தது. 3 பீசஸ் வச்சு என்ன பெருசாவா பண்ண முடியும், சின்னதா அதை பண்ணிடலான்னு பார்த்தா அந்த சின்னதா பண்றதுக்கு கூட உருளைக்கிழங்கு பத்தாது. நான் அதுல வெஜிஸ் எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு போண்டா போட்டுடலான்னு இருந்தேன். அந்த டைம் பார்த்து வீட்டுல பன்னீரும் இருந்துச்சு. சரி பன்னீரும் கிரேட் பண்ணி குட்டி குட்டியா பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. உடனே அம்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்த சீஸ் பிரெட் கிராம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதையும் ஏன் வீணாக்குறீங்க, இதையும் போட்டு பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது லாஸ்ட் வீடியோல வாங்கணும், லாஸ்ட் வீடியோ பண்ணதோட சரி அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அப்புறம் என்ன சீஸ் இருக்கு பிரெட் கிராம்ஸ் இருக்கு, ஃபுல்லா டிஷ்ஷே மாத்தி பொட்டேட்டோ சீஸ் பால் ஆர் பன்னீர் சீஸ் பால் இது ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே தான் பேஸ்க்கு போட்டிருக்கோம். நான் சீஸை உள்ள ஸ்டஃப் பண்ணிடலான்னு பார்த்தேன். அக்கா உடனே சீஸ் எனக்கு சீஸ்லாம் எதுலயும் ஆட் பண்ணாதே, எனக்கு வெறும்டே பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு அப்படின்னாங்க. ஏன்னா உங்களுக்கு சீஸ்லாம் பிடிக்காது. ஆனா எனக்கு அப்படியே ஆப்போசிட், நான் சீஸ்லாம் சாப்பிடுவேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, மத்த எந்த விஷயமே ஒத்து போகாது. சாப்பிட்ற விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெஸ் சென்ஸ் மேக்கப் ஹேர் ஸ்டைல் அக்சசரிஸ் நிறைய இருக்கு. என் போற பிளேஸ் கூட எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும், நாங்க ஒத்துமையா போகவே மாட்டோம். இதனால எங்களுக்குள்ள நிறைய வாட்டி சண்டைலாம் வந்திருக்கு. மேபி எல்லார் வீட்லயும் சேம் ஜெண்டர் சிப்ளிங்ஸ் இப்படிதான் இருப்பாங்களா இல்ல எங்க வீட்டுல மட்டும் தான் எப்படியானு எனக்கு தெரியல. ஓகே, கம் டு தி சீஸ் பால். இந்த டிஷ்ல சீஸ் ஸ்டஃப் பண்ணதே ஒரு 5 to 6 பீசஸ் தான் ஸ்டஃப் பண்ணேன். பாக்கி எல்லாமே நானும் நார்மலாவே பண்ணிட்டேன். ஏன்னா டைஸ்டு சீஸ் தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ உள்ள ஸ்டஃப் பண்ணும் போது அது வெளியே வந்து ஊந்துடுது. ஆயில்ல போட்டு பொரிக்கும் போது வெளியே வந்து அது பட்டுன்னு வர வெடிக்குது. ஸோ அதனாலே ஒரு 4 to 6 பீசஸ் மட்டும் தான் ஸ்டஃப் பண்ணேன். ஸ்டஃப் பண்ணதை மட்டும் வெளியே எதுவும் தெரிக்காம அழகா எடுத்தாச்சு. வேற செய்யும் போதே பயந்து தான் செஞ்சேன். ஏன்னா உருளைக்கிழங்கும் பன்னீரும் சேர்த்து பேஸா பண்ணிருக்கோம், எப்படி டேஸ்ட் இருக்கும் தெரியல வேற. ஆனா உள்ள சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. இந்த அம்மா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போதே சாப்பிடுன்னு வரமாட்டாங்க. தோசை எல்லாம் ஊத்தி முடிச்சாச்சு, ஆனாலும் ஆளே இல்லாத கிச்சன்ல என்னதான் வேலை பார்ப்பாங்கன்னே தெரியல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துக்கும் போது வந்து உட்காடுறாங்க. உங்க வீட்டுல எப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க.